மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாருக்கு அருகே உள்ள கீழ்பெரும்பள்ளம் என்ற ஊரில் எழுந்தருளியுள்ள கேது பகவானுக்குரிய ஒரு கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம். பெரும்பாலும் இந்த ராகு கேது இரண்டுமே நம்ம சேர்ந்து தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் இங்கு பார்த்தீங்கன்னா கேது அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒரு ஸ்தலம் இருக்கு. கால சர்ப்ப தோஷம், கேதுனுடைய தோஷம் எல்லாம் இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செய்வதன் மூலமாக அது நிவர்த்தியாகின்ற ஒரு தன்மை ஏற்படும். இது ஒரு 1000 வருஷத்துக்கு முற்பட்ட ஒரு பழமையான கோயிலாக இந்த கோயிலானது இருக்கின்றது. கேதுவுக்கு நம்ம எப்படி பரிகாரம் செய்யுது அப்படின்னா, நம்ம வெள்ளை மலர் வெள்ளை ஆடைகள் மேல உடுத்தி வழிபாடு செய்வதன் மூலமாக இதனுடைய பிரச்சனைகள் தீரும். அது மட்டும் இல்லாமல் இதில் கேது பகவான் எப்படி எழுந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசுரனுடைய உடல் அமைப்புடன் நாகத்தினுடைய தலை அமைப்புடன் இந்த கோயிலில் கேதுவானது எழுந்தருளி இருக்கின்றார். அருகில் இருப்பவர்கள் அடிக்கடி இது நீங்க சென்று வாங்க. தூரத்தில் இருக்கின்ற மாவட்டங்களில் இருப்பவர்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது அந்த கேது தோஷம் இருப்பவர்கள், கால சர்ப்ப தோஷம் இருப்பவர்கள் அந்த தோஷத்தில் இருந்து நிவர்த்தி பெறவும் சாந்தி அடையவும் இந்த கோயிலுக்கு இந்த நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட நேரங்களிலோ அல்லது அமாவாசை பௌர்ணமி தினங்களிலோ போய் நீங்க அதுக்கு வழிபடும் பொழுது உங்களுக்கு அதனுடைய தோஷமானது நிவர்த்தி அடைந்து வாழ்வில் எல்லா வளங்களும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். இந்த கேது தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாணக்காரகன், அதாவது கல்வி, கேள்வி, அறிவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கும். பொருளாதார சூழ்நிலையில் எண்ணற்ற ஒரு மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த கேது பகவான் ஸ்தலத்தை வழிபடுவதால் ஏற்படுகின்றது.